நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது அந்த பிள்ளைங்க சந்தோஷப்பட்டான். இப்போ பிள்ளைங்களுக்கு விரும்பி கேட்கிற காரியத்துல முக்கியமான காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம்? என்ன கோரஸ்? ஆமே. மொபைல் வாங்கி கொடுக்கும். சில பசங்க வருவாங்க, அப்படி புது போன் ஜெபம் பண்ணுங்க, ஏதோ ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆமே. அதுக்கப்புறம் ஆளையும் காணாது, போனையும் காணாது. ஆமே. ஹல்லேலூயா. இப்போ பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறோம் வைங்களேன். பிள்ளை அந்த ஃபோனை பார்த்து சந்தோஷப்படுறதை பார்த்து நமக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அந்த ஃபோனை பிள்ளை தப்பா யூஸ் பண்ணுதுன்னு வைங்களேன், ஒரு பைக் வாங்கி கொடுக்குறோம். பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான், பைக் வாங்கி கொடுக்குறோம். பாஸ்டர் பிள்ளைய காணல, பைக்கில் எங்கே கொடைக்கானல் போயிருக்கானா, நமக்கு என்ன உண்டாகும்? எனக்கு ஒரு நன்மை செய்யறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனால் அந்த நன்மை அவருக்கு மகிழ்ச்சியா மட்டும் இல்லை, அவருக்கு புகழ்ச்சியாக இருக்கணும், அவருக்கு மகிமையாக இருக்கணும். அதுக்காக தான் எரேமியா கிட்ட என்ன சொல்லுவார்னா, எரேமியா 1வது அதிகாரம் 10வது வசனம், பிடுங்கவும் பிடுங்கவும் இடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் கட்டவும் நாட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று எரேமியா சொல்றார். இந்த இடத்துல அந்த முதல் 4 வார்த்தையை படிக்கும் போது நமக்கு நெஞ்சு பக்கு 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 நடிக்கும். ஆனா எப்படி அதை பினிஷ் பண்றார் பாருங்க, கட்டவும் நாட்டவும். ஆமென். புரியும்படி சொல்லுகிறேன், இடிப்பது அவருடைய நோக்கம் அல்ல, நம்மை நிலை நாட்டுவதே அவருடைய நோக்கம். அதே நேரத்தில் என்னை நிலை நாட்ட இடிக்க வேண்டியது அவசியம்னா அவர் இடிக்க தான் செய்வார். அவர் இடிக்கிறதே எதுக்கு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, கட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. சிலதெல்லாம் கடப்பாறையை வச்சு, அதுக்கு கடப்பாறை தானே, அதை வச்சு இடிப்பாங்க. சிலது இடியாது. உடனே என்ன தெரியுமா கொண்டு வருவாங்க? பெரிய ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து தட்டி பார்ப்பாங்க, அதுவும் சிலது இடியாது. கடைசியில் வேற வழியில் என்ன வைப்பாங்க தெரியுமா? வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. பாம்பு. ஏன்னா அவங்க மைண்ட்ல வேற ஒரு பிளான் இருக்கு. இந்த திட்டம் தெரியாதவங்க சொல்லுவாங்க, நல்லா இருந்தத. திட்டம் தெரிஞ்சவங்க லட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப இடிச்சாச்சு, அடுத்து என்னதான் நடக்க போகுது? இடிச்சுட்டாரு அவங்கள. உங்களுக்கு தான் எரேமியா 33:9 இடிச்சுட்டாரா, கவிழ்த்துட்டாரா? 4 பேட்ட தலை காட்ட முடியாம சிறுமைப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? இந்த அவர்கள் நீங்க தான். எரேமியா 33:9. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நோக்கம், அதாவது இங்க பாருப்பா, உன்னை நான் நிலைப்படுத்தணும், அதுக்கு இடிச்சுதான் ஆகணும், எனக்கு வேற வழியே கிடையாது. திடீர்னு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுவாங்க பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆகும், அதுக்குன்னு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் பார்த்தா சிலர்லாம் குடியிருப்பாங்க, சில பில்டிங் இருக்கும், அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அது என்னதான் செஞ்சாகணும்? இடிச்சாகணும். ஏன்னா அவங்க போட்ட ஸ்கீம் அதில் நடைமுறைப்படுத்தணும். உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு அந்த இடத்துக்கு பதிலாக இன்னொரு இடத்த கொடுப்பாங்க. சிலர் வீடு கட்டி கொடுப்பாங்க. அதுக்குள்ள நான் போகலை. உடனே என்ன பண்ணுவாங்க? இவங்களெல்லாம் அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு, காலி பண்ணிட்டு, அந்த இடத்தெல்லாம் தரைமட்டமாக்குவாங்க. தரைமட்டமாக்குனதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில வருஷங்கள், நம்ம ஊருனா சில வருஷங்கள், வெளிநாடுனா சில வாரங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமே. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு செங்கல் வச்சுட்டு ஒரு வாரம் லீவு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட கட கடா நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எப்படி எப்படி எனக்கு ஒரு இப்பயே உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதா? முடியும்பா. ஆனா எனக்கு அந்த நன்மையில என்ன இருக்கணும் தெரியுமா? மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு 4 வயசு பிள்ளை, இப்போ டேவிட் பையன் வந்து டேவிட் அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கப்பான்னு கேட்குறான். டேவிட் பைக் வாங்கி கொடுப்பாரா? கொடுப்பாரு. டாய் ஷாப்ல நிறைய இருக்கு, நிறைய வாங்கி கொடுத்துருக்காப்ல. கண்ணு வாங்கி தாங்கப்பான்னு கேட்பான். சி அந்த ஏஜ் பாத்தீங்களா? உங்களுக்கு வாங்கி தர தெரியாத ஆண்டவரே, முடியும்பா. ஆனா அது எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கணும். சில பிள்ளைங்களாம் பைக் வாங்கி கொடுத்து ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் ஃப்ரீயா இருக்கிறீங்களா? என்ன பைக்கு? அவங்களுக்கு அப்படி சந்தோஷத்துல இல்ல, பக்கு பக்குன்னு இருக்கு. சில பசங்கள்லாம் போவாங்க பாருங்க, ஆனா பைக் வாங்கின அன்னைக்கு 40, பிரேயருக்கு அப்புறம் 60, 3 மாசத்துக்கு அப்புறம் 100, அப்புறம் 108. ஆமென். நான் சொன்ன ஸ்பீடு. எனக்கு நன்மை செய்யறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனா அது அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, அவருக்கு புகழ்ச்சியா இருக்கணும். புகழ்ச்சியா மட்டும் இல்ல, அவருக்கு மகிமையா இருக்கணும். உன்னை நான் இவ்வளவு நாள் இடிச்சது நோக்கத்தை இன்னைக்கு நீ அறியணுங்கிறதுக்காக. உன்னை நான் கவிழ்த்தது நோக்கத்தை, சில காரியத்தை இல்லாமல் ஆக்கினது நோக்கத்தை. நல்ல கையை தட்டி உடரபா கரபா சந்தரபா ரிம்ராத நலரியாதனரே ரிமம்ரே லரியாதனரா உடைத்தே உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு நீர் உண்டு, எனக்கு நீர் உண்டு. நான் கலங்கின நேரத்தில் என்னை நடத்தியதே. எனக்கு நீர் உண்டு. நான் கலங்கின நேரத்தில் ரலபா கரமா சேகேடே ரலரியா. என்னை நடத்தியதே. ஆமென் ஆமென்.